இன்றைய குத்பாவை அமைப்பது சால சிறந்தது என்று எண்கிறேன். அந்த வகையிலே அல்லாஹ் தஆலா அந்த உலகத்திலே ஒரு மனிதனை படைத்து விட்டார் என்று சொன்னால், இந்த உலகத்தில் ஒரு மனிதன் பிறந்து அவன் குழந்தை பருவம், இளமை பருவம், வாலிப பருவம், கடைசியாக வயோதிக பருவத்தை அடைந்து அவனுடைய மரணம் வருகின்ற வரைக்கும் இந்த உலகத்தில் அல்லாஹ் பல்வேறு விதமான சோதனைகளை கொடுத்துக் கொண்டே இருக்கிறான். ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா ஒன்றை வழங்கி சோதிப்பான், அல்லது ஒரு மனிதனிடத்தில் இருந்து அவனிடத்தில் ஒன்றை எடுத்து அல்லாஹ் தஆலா சோதிப்பான். எப்படியாக இருந்தாலும் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் பிறந்து விட்டான் என்று சொன்னால் அவன் மரணிக்கின்ற அந்த காலப்பகுதிக்குள் அவனுக்கு பல்வேறு விதமான சோதனைகள் ஒன்றன் மேல் ஒன்றாக வந்து கொண்டே இருக்கும். அன்பின் ஈமானிய உறவுகளை அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் இந்த சோதனையை தவறாக அல்லாஹ்வின் மீது குற்றமாக நினைக்கக்கூடாது. அல்லாஹ் தஆலா இந்த சோதனை எங்கள் மீது தருகிறான் என்று சொன்னால், அல்லாஹ் தஆலா இத்தனை மனிதர்கள் இருக்கத்தக்க என் மீது அல்லாஹ்வுடைய சோதனை வருகிறது என்று சொன்னால் அல்லாஹ் என்னை நேசிக்கிறான். உறவுகளே, அல்லாஹ் என் மீது கொண்ட அன்பின் காரணமாக, அல்லாஹ் என்னை நேசித்ததன் காரணமாக அல்லாஹ் அவனுடைய புறத்திலிருந்து என்னுடைய ஈமான் உருவாகிறது. என்னுடைய பொறுமை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த அந்த ஈமான் பொறுமையும் இந்த சோதனையின் போது என்னிடத்தில் எவ்வாறு இருக்கின்றது என்பதை சோதிப்பதற்காக அல்லாஹ் தஆலா பல்வேறு பரிசோதனைகளை இந்த உலகத்தில் வைக்கிறான். உதாரணமாக இந்த உலகத்தை எடுத்துக்கொண்டால், நாங்கள் இந்த உலகத்திலே ஒன்றை தாண்டி நாங்கள் முன்னேற்றம் அடைவதற்காக எத்தனையோ விதமான சோதனைகளை, எத்தனையோ விதமான எக்ஸாம்களை முன்னோக்குகிறோம். நாங்கள் ஸ்காலர்ஷிப் எழுதிவிட்டால் 5ஆம் வகுப்பு தொடக்கம் அடுத்த கட்டம் ஓலவல் என்ற எக்ஸாம் வருகிறது. அந்த ஓலவல் எக்ஸாமை நாங்கள் முடித்ததன் பின்னால் எங்களுக்கு ஏலவல் வருகிறது. இப்படி பல தடைகளை தாண்டி உயர்கல்விக்கு சென்றாலும் நாங்கள் ஒரு ஜொக்கோடு வெளியே வருவதாக இருந்தால் அங்கேயும் ஒரு சோதனை. இப்படி உலகத்தில் அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட மனிதன் பல்வேறு சோதனைகளை மனிதர்களுக்கு வைக்கின்ற பொழுது எங்களை படைத்த ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு எங்களுடைய மரணம் வரைக்கும் எத்தனை விதமான சோதனைகளை தர காத்துக் கொண்டிருக்கிறான். அன்புக்குரிய ஈமானிய உறவுகளை அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போன்றுதான் அல்லாஹ்வும் எங்களுக்கு சோதனை தருகிறான். ஒரு சோதனை நாங்கள் முடித்து விட்டோம் என்றால் எங்களுக்கு இன்னொரு சோதனை வருகிறதா, நாங்கள் சனிப்படையக்கூடாது. அல்லாஹ்விடம் பொறுப்பு சாட்ட வேண்டும், அல்லாஹ்விடத்திலே மன்றாட வேண்டும். அவன் அந்த பொறுமையில் அந்த சோதனையில் நாங்கள் பொறுமை காத்தவர்களாக இருக்க பழகிக்கொள்ள வேண்டும். அன்பிற்குரிய ஈமானிய உறவுகளே, நாங்கள் நினைக்கக்கூடாது அல்லாஹ்வை மறுத்தவர்களுக்கு மாத்திரம்தானே சோதனை. அல்லாஹ் சோதிக்க வேண்டும் என்றால் அல்லாஹ்வை மறுத்தவர்களை, அல்லாஹ் காஃபிர்களை, முஷ்ரிக்குகளை தானே சோதிக்க வேண்டும். ஏன் கலிமா மொழிந்த எங்களை அல்லாஹ் தஆலா சோதிக்க வேண்டும் என்று நினைப்போம். ஆனால் உறவுகளே, அப்படி அல்லாஹ் அந்த முஷ்ரிக்குகளை மாத்திரம், அந்த காஃபிர்களை மாத்திரம் சோதிப்பதாக இருந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சோதிக்க தேவையில்லை. அதே போல சஹாபாக்களை சோதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த இஸ்லாமிய உம்மத்தை சோதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, அன்றைய காலத்து சஹாபாக்களாக இருக்கலாம், சமூகத்தை வழிநடத்த வந்த நபிமார்கள், ரசூல்மார்களாக இருக்கலாம், அனைவரும் இந்த சோதனையை தாண்டினால் பல்வேறு வெற்றிகளை பெற்றார்கள், பல்வேறு சாதனைகளை பெற்றார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். அன்புக்குரிய ஈமானிய உறவுகளை, அந்த சஹாபாக்களுக்கு, அந்த நபிமார்களுக்கு வராத சோதனை எங்களுக்கு இந்த உலகத்தில் வருகிறது. அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்த சோதனைகளை நாங்கள் பார்த்தால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு சோதனை பட்டிருக்கிறார்கள். இந்த உலகத்தில் அல்லாஹ் அவர்களுக்கு அவருடைய பிறப்பு தொடக்கம் அவர்களுடைய மரணம் வரைக்கும் எத்தனை விதமான சோதனைகளை கொடுத்தான் என்று பட்டியலிட்டு பார்த்தால் பட்டியலிடப்பட முடியாத சகோதரர்களே, அன்பின் உறவுகளை, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொன்றாக பாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கிறார்கள். பிறக்கின்ற பொழுது ஒரு மனிதன், ஒரு பிள்ளை பிறக்கின்ற பொழுது தந்தை கூட இருக்க வேண்டும். நல்லது கெட்டது சொல்வதற்கு, தட்டி வளர்ப்பதற்கு தந்தை இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையிலே முதலாவது சோதனை ஆரம்பிக்கிறது உறவுகளே. எப்படி என்று பாருங்கள். பிறக்கின்ற பொழுதே தந்தை இல்லை. எவ்வாறு ஒரு சோதனை! பிறக்கின்ற பொழுதே தந்தை இல்லை. தந்தை இல்லாமல் பிறக்கிறார்கள். ஓகே, பிறந்து அவர்கள் வளர்ந்து வருகிறார்கள். அவர்கள் தாயினுடைய அரவணைப்பில் இருக்கிறார்கள். அவர் பிறந்து ஒரு பருவத்தை அடைகின்ற வரைக்கும் தாயினுடைய அன்பும் தாயினுடைய அரவணைப்பும் தேவைப்படுகிறது. ஆனால் அப்படி இருக்கும் பொழுது அவர்
அவர்களுடைய 6வது வயதில் அவருடைய தாயை அல்லாஹ் கைப்பற்றுகிறார் என்றால் அவர்களுக்கு 2வது சோதனை. அன்புக்குரியவர்களே, இப்படி ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் பல்வேறு விதமான சோதனை. தாயை இழக்கிறார்கள், 2வது சோதனை. 3வது சோதனை பாருங்கள், அவர்களுக்கு பால் கொடுப்பதற்கு ஒருத்தரும் இல்லை. இப்பொழுதுதான் ஹலீமத்து ஸஅதியா அவர்கள் பிள்ளை தேடி வருகிறார்கள் பால் கொடுப்பதற்காக. வரலாற்றை சரியாக படித்தால் ஹதீஸில் வரக்கூடிய செய்தி, அவர்கள் ஃபெஸ்ட்டுக்கு வந்து ரசூலுல்லாஹ் மறுத்து விடுகிறார்கள். அந்த குழந்தை எடுக்கவில்லை. அப்படியே ஊர் ஃபுல்லா சுற்றி குழந்தை தேடிவிட்டு வருகின்ற பொழுது கடைசியாக இந்த குழந்தை எடுத்துக்கொள்வோம் என்று அவருடைய கணவரிடம் கேட்க, அவருடைய கணவர் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னதன் பிறகு கடைசியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எடுத்துக்கொண்டு செல்கிறார்கள். நான் தங்கச்சி கூடி விளையாடுவதற்கு எந்த ஒரு சகோதரமும் இல்லை. அவர் ஹலீமத்து ஸஅதியாவிடம் வளர்கிறார். இப்படி அவர்களுக்கு ஒன்றன் பின் ஒன்றாக சோதனை வந்து கொண்டே இருக்கிறது. நல்லது கெட்டது சொல்வதற்கு சகோதரர்கள் இல்லை. அப்படிப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி அவருடைய காலப்பகுதியை கலைந்து இளைஞராக வாலிபராக அவர் என்ன செய்கிறார், அந்த பூமியிலே வளர்ந்து வருகிறார். அப்படிப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இவ்வளவு சோதனைகள் ஒன்றன் பின் ஒன்றாக இன்னும் மேலாளக்கணக்கான சோதனைகள் அவர்களுக்கு அவருடைய வாழ்க்கையில் பின்னால் வருகிறது. இப்படிப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒன்றன் பின் ஒன்றாக அல்லாஹ்வுடைய சோதனை இறங்குகிறது என்றால் எங்களுக்கு வருகிற சோதனைகளை மாத்திரம் சகோதரர்களே. அதே போன்றுதான் நாங்கள் அண்மை காலமாக எதிர்நோக்கிய ஒன்றுதான் அல்லாஹ்வுடைய சோதனை. முதலாவது இந்த சோதனை என்றால் என்ன புரிந்து கொள்ள வேண்டும். இன்று இந்த விஷயம் தெரியாதவர்கள் அல்லாஹ்வுடைய இந்த சோதனை, இந்த வெள்ளப்பெருக்கு, இந்த புயல் காற்றினால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு, இன்றைக்கு அதிகமானவர்கள் பேசக்கூடிய வார்த்தை அல்லாஹ்வுடைய வேதனை இறங்கிவிட்டது. இது ஒரு இயற்கை அனர்த்தம். இதெல்லாம் குஃப்ரியத்தான வார்த்தைகள். இயற்கை அனர்த்தம் என்பது காஃபிர்களுக்குரிய வார்த்தைகள். ஒரு உண்மையான முஃமினாக இருந்தால், ஒரு உண்மையான விசுவாசியாக இருந்தால் இந்த வார்த்தைகளை பாவிக்க மாட்டான். இயற்கை அனர்த்தம் என்று கூற மாட்டான். தன்னுடைய பிள்ளைகளுக்கு இயற்கை அனர்த்தம் என்ற வார்த்தையை கொண்டு விளங்கப்படுத்த மாட்டான். இது அல்லாஹ்வுடைய சோதனை. அல்லாஹ் சோதிக்கிறான். இப்படித்தான் எங்களுடைய குழந்தைக்காக இருந்தாலும் சரி, வேறொருக்காக இருந்தாலும் சரி, நாங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, அல்லாஹ் தஆலா இந்த சோதனை இறக்கிய பொழுது எங்களுக்கு எத்தனை பேர் அல்லாஹ் தஆலா ஒரு விடயத்தை சொல்லாமல் செய்தால் அது தவறு. ஆனால் அல்லாஹ் தஆலா 2000 வருடங்களுக்கு முன்னால் இந்த சோதனையை பற்றி தெளிவாக பேசிவிட்டான். எப்படி என்று தெரியுமா? وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِنَ الْأَمْوَالِ وَالْأَنْفُسِ وَالثَّمَرَاتِ وَبَشِّرِ الصَّابِرِينَ. அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِنَ الْخَوْفِ, நாங்கள் பயத்தை கொண்டு உங்களை சோதிப்போம். وَالْجُوعِ, பசியை பட்டினியை கொண்டு நாங்கள் உங்களை சோதிப்போம். وَنَقْصٍ مِنَ الْأَمْوَالِ, உங்களோட சொத்து செல்வங்களை குறைப்பது கொண்டு நாங்கள் சோதிப்போம். உங்களோட சொத்து செல்வங்களை கைப்பற்றுவதை கொண்டு நாங்கள் சோதிப்போம். وَالْأَنْفُسِ, உங்களோட மரணங்கள் உறவினர்களாக இருக்கலாம், தன்னுடைய பிள்ளைகளாக இருக்கலாம், அண்டை வீட்டாளராக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம். இப்படி மரணத்தை கொண்டு நாங்கள் உங்களை சோதிப்போம். வத்தமராத் வபஷிரி சாபிரின், விளைச்சல் நிலங்களை கொண்டு சோதிப்போம். இது வியாபாரம் செய்கின்ற பொழுது அதிலே சொத்து குறைப்பை கொண்டு சோதிப்போம். விளைச்சல் நிலங்களை கொண்டு சோதிப்போம். வபஷிரி சாபிரின், இந்த சோதனைகளில் எல்லாம் இப்படியான சோதனைகள் ஒன்றன் பின் ஒன்றாக வருகின்ற பொழுது அதிலே யார் பொறுமை காக்கிறார்களோ நபியே அவர்களுக்கு சொல்லுங்கள், அவர்களுக்கு தான் நன்மாராயம் இருக்கிறது, சுவர்க்கம் இருப்பதாக நீங்கள் நன்மாராயம் கூறுங்கள். அல்லாஹ் தஆலா பேசுகிறான். அன்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த பயத்தை கொண்டு அல்லாஹ் தஆலா சோதிப்பேன் என்று சொன்னான் தானே. இந்த அண்மை காலங்களுக்கு முன்னால் இந்த வெள்ள பிரளயத்தினால் நாங்கள் எல்லாம் எங்களுடைய உள்ளங்கள் எவ்வாறு இருந்தது, எங்களுடைய மனோநிலை எவ்வாறு இருந்தது என்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பிற்குரிய உறவுகள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுடைய ஊரில் குளம் உடைத்தது, எங்களுடைய வியாபாரங்கள் சேதமாகின, எங்களுடைய தோட்டங்கள், எங்களுடைய தொழில்கள் எல்லாம் நின்றுவிட்ட போது எங்களுடைய மனோநிலை எவ்வாறு இருந்தது, நாளை என்ன நடக்கும் என்று தெரியாது எங்களுடைய பயம் இருந்தது. எங்களுடைய ஊரில் குறைவாக இருந்தாலும் வேறு பிரதேசங்கள், மலைநாட்டு பிரதேசங்கள், அவர்களுடைய நிலைப்பாட்டை ஒரு தரம் யோசித்து பாருங்கள். அவர்களுடைய உள்ளங்களில் அவர்களுக்கு அந்த பயம் எவ்வாறு இருந்திருக்கும். நான் இந்த வீட்டில் தூங்கேடாது, தூங்குனா மண் சரிந்திருமோ என்ற பயம்.
தூங்குனா வீடு மூழ்கிருமோ என்ற பயம். இப்படி அவர்களுடைய பயம் இருந்தது. அந்த பயத்தை போட்டது யார்? அல்லாஹு தஆலா. அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டான், நாங்கள் உங்களை பயத்தை கொண்டு சோதிப்போம். அல்லாஹு தஆலா சோதித்தான். சிறியதொரு வெள்ளப்பெருக்கு நாங்கள் நினைத்தாலும், ஆனால் இதிலே அதிகமாக பாதிக்கப்பட்டவர்கள் காஃபிர்களாக இருந்தாலும், அல்லாஹ்வை ஏற்க மறுத்தோராக இருந்தாலும் அவர்களுக்கு இது ஒரு அழிவாக இருக்கலாம். ஆனால் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு கலிமா சொல்லி முஸ்லிமாக இருக்கிற எங்களுக்கு அந்த சோதனை வந்தாலும், ஆனால் நாங்கள் அதிலிருந்து படிப்பினை பெற வேண்டும். அவர்களுக்கு அழிவு, அவர்கள் கவலைப்படுகிறார்கள், ஆனால் நாங்கள் கவலைப்படுகிறோம். இது எங்களுக்கு ஒரு படிப்பினையாக அல்லாஹ் தஆலா காட்டுகிறான். அன்புக்குரிய ஈமானிய உறவுகளை அல்லாஹ்வின் நல்லடியார்கள், அடுத்ததாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான், பசியை கொண்டு சோதிப்போம். இந்த வெள்ளப்பெருக்கினால் எத்தனையோ மக்கள் வீடு சேதாரங்கள், உணவுகள், பொருட்கள் எல்லாம் அழிந்து, அவர்களுடைய தோட்டங்கள், தொழில்கள் எல்லாம் அழிந்து, வியாபாரம் செய்ய முடியாத நிலை, வெளியே இறங்க முடியாத நிலை. இப்படி இருக்கின்ற பொழுது எவ்வளவு பசியில் 3 நாட்கள் சாப்பிடாமல், 4 நாட்கள் சாப்பிடாமல் எத்தனையோ குடும்பங்கள் அல்லோலப்பட்டதை நாங்கள் பார்த்தோமா இல்லையா? அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, அப்படி கஷ்டப்பட்டார்கள் பசியின் காரணமாக. ஆனால் அன்புக்குரியவர்களே, நாங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா எங்களுடைய சஹாபா சமூகத்துக்கு, எங்களுடைய மூதாதைய சமூகத்துக்கு கொடுத்தவாறு பசியை கொடுக்கவில்லை. வெறுமனே 3 நாட்கள் தான், வெறுமனே 3 நாட்கள், 4 நாட்கள், குறைந்தது ஒரு கிழமை தான் பசியோடு இருந்தார்கள். ஆனால் நபிகளாருடைய காலத்தை எடுத்து பாருங்கள். சஹாபா சமூகம் அவர்களுடைய வீட்டில், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டில் 1 மாதத்திற்கு மேல் அவர்களுடைய அடுப்பு பத்தவில்லை சகோதரர்களே. அப்படி என்றால் அன்றை காலையில் எழுப்புவார்கள், எழுப்பி வீட்டிலே சாப்பாடு இல்லை என்றால் இன்னி சாய், நான் நோன்பாடி என்று நியத்து வைத்து விடுவார்கள். இப்படித்தான் அவர்களுடைய காலம் இருந்தது. உதாரணமாக ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒருமுறை என்ன செய்கிறார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கும் மஸ்ஜித் மிம்பருக்கும் நடுவுல உருண்டு பிறண்டு இருக்கிறாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு பிறண்டு இருக்கும் போது அவரை தாண்டி போராட்கள் என்ன செய்வாங்க, அவரை கழுத்தில் ஏறி மிதிச்சிட்டு போவாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பசியின் கொடூரத்தால் புரண்டு கொண்டிருப்பார்கள். அங்கு வர்றவர்கள் எல்லாம் அவர்களுடைய கழுத்தின் மேலால் பைத்தியக்காரன் என்று சொல்லி ஏறி மிதித்துக் கொண்டு செல்வார்கள். அப்பொழுது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், நான் பைத்தியக்காரன் அல்ல, நான் பைத்தியக்காரன் அல்ல என்று சொல்வார்கள். அப்பொழுது ஏன்? அவர்களுடைய பசியின் கொடூரத்தின் காரணமாக விரண்டு கொண்டிருப்பார்கள். பிற்காலத்திலே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், எப்படி என்றால், நான் இப்படி மிம்பருக்கும் மஸ்ஜிதுன் நபவி மிம்பருக்கும் ரசூலுல்லாஹ் வீட்டுக்கும் இடையில பிறண்டு இருப்பேன். பசியின் கொடூரம் என்னை வாட்டிக் கொண்டிருக்கும். அங்கு வருபவர்கள் எல்லாம் என்னை ஏறி விரித்து கொண்டு செல்வார்கள். நான் பைத்தியத்தில் உருளவில்லை, நான் பைத்தியத்தில் உருண்டு பிறழவில்லை, என்னை பசியாட் கொண்டது, நான் பசியின் கொடூரத்தில் உருண்டு பிறண்டு கொண்டேன் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். என்றால் அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, எங்களுடைய சஹாபா சமூகம் எவ்வாறு சோதிக்கப்பட்டிருக்கிறார்கள். வெறுமனே 3 நாள் அல்லாஹ்வுடைய சோதனை எங்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்றால் அன்றைய காலத்து சஹாபாக்களுடைய அந்த தியாக வாழ்க்கை எவ்வாறு இருக்கும் என்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போன்றுதான் கஸ்வத்துல் ஹந்தக் அகழி போர் தோன்றப்படுகிறது. மிகப்பெரிய ஒரு யுத்தம். அந்த அகழி போரில் கூட அவர்கள் பசியோடு வேலை செய்தார்கள். ஆல்பமாக குழி தோண்ட வேண்டும். எதிரிகள் வந்து இறங்கி ஏறினால் கூட அதில் இறங்கி ஏற முடியாத அளவுக்கு குழி தோண்ட வேண்டும். அந்த பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கிறார்கள், ரசூலுல்லாஹ் ஓடோடி போறார்கள். ஓடோடி போயிட்டு சொல்றாங்க, சகவுனா இலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜூ. ரசூலுல்லாஹ்ட்ட போயிட்டு, ரசூலுல்லாஹ் பசிக்குது, எங்களுக்கு பசியாக இருக்குது, வேலை செய்யலாம்னு முன்வைக்கிறாங்க. அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பசியோடு இருக்கிறோம் யா ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு, அன் புத்தூன் ஃபர்ஃபஅனா அன் புத்தூனினா அன் ஹிஜ்ரைன். அவங்க என்ன செய்றாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட சட்டையை உசத்தி காட்டுறாங்க, யா ரசூலுல்லாஹ் நாங்க வயித்துல கல்லை கட்டிட்டு வேலை செய்யறோம் யா ரசூலுல்லாஹ், அவ்வளவு பசியாக இருக்கிறது, இந்த கல்லினுடைய பாரமாவது எங்களுடைய இந்த பசியை போக்கட்டும் என்று சொன்னதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு பதிலளிக்கிறார்கள் பாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒண்ணுமே சொல்ல இல்லை. ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, ஃபரஃப ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரை, ரசூலுல்லாஹ் அவர்களுடைய சட்டையை உயர்த்தி காட்டுகிறார்கள். 2 கல்லை கட்டிட்டு வேலை செய்யறாங்க ரசூலுல்லாஹ். அந்த ஹந்தக்குடைய போர் சஹாபாக்கள் எல்லாம் ஒரு கல்லை வயிற்றிலே கட்டிவிட்டு
பசியின் கொடூரத்தினால் வேலை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய சட்டையை உயர்த்தி காட்டுகிறார்கள். 2 கல்லை கட்டிக்கொண்டு வேலை செய்தார்கள். அவ்வளவு பசியின் கொடூரம். ஆனாலும் அந்த யுத்தத்தில் வெல்ல வேண்டும், எதிரிகளை தோற்கடிக்க வேண்டும், இஸ்லாமிய மார்க்கத்தை பரப்ப வேண்டும் என்பதற்காக இவ்வாறான பசியை கூட, அந்த சோதனை கூட பொறுமையாளர்களாக இருந்து அவர்களுடைய ஈமான், அல்லாஹ் எனக்கு உணவளிப்பான், இந்த பசியை அல்லாஹ் போக்குவான் என்ற ஈமானோடு உறுதியாக இருந்து இந்த யுத்தத்தில் வென்றார்களா இல்லையா? அன்புக்குரிய ஈமானிய உறவுகளை அடுத்ததாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வனக்ஷி மினல் அம்வால், அவர்களுடைய சொத்து செல்வங்களை குறைப்பேன். அன்புக்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையை எவ்வாறு சோதனை வந்தது என்று சொன்னேன். அப்படி சோதனைகளை தாண்டியதன் பின்னாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை பணக்காரனாக அல்லாஹ் தஆலா வைத்திருந்தான். எப்படி என்று தெரியுமா? அவர்கள் ஆரம்பத்திலே செல்வ சீமான் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய பிசினஸ்மேன், ஒரு பிசினஸில் ஒரு தேர்ச்சி பெற்றோரால் பணத்தால் நடந்த ஒரு மனிதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு சொத்து செல்வங்கள் வைத்திருந்தும் அல்லாஹ் தஆலா அந்த சொத்து செல்வங்களை பறித்தானா இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல் குர்ஆனிய வசனங்களை, தர்மம் செய்கின்ற வசனங்களை இறக்கினான். லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன், உங்களுக்கு மிகவும் பிடித்த ஒன்றிலிருந்து நீங்கள் செலவு செய்யாத வரை நீங்கள் நன்மை அடைய மாட்டீர்கள். இப்படியான நிறைய தர்ம வசனங்களை இறக்கினான். அந்த வசனங்களினால் அவர்கள் ஏழையாக மாறினார்களா இல்லையா? அவ்வளவு சொத்துக்களையும் செலவு செய்தார்களா இல்லையா? அவர்கள் கோடீஸ்வரராக இருந்தும் கூட அந்த பண ஆணவத்தை, சொத்து செல்வத்தை எல்லாம் விட்டுவிட்டு கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய சொத்து செல்வங்கள் எல்லாம் தர்மத்தின்பால் தர்மம் செய்துவிட்டு அவர்கள் அல்லாஹ்வை நோக்கி ஏழை மனிதராக ஒரு குடிசையின் கீழால் அவர்கள் படுத்தால் அவர்களுடைய முதுகிலே அந்த ஈச்ச மரத்தின் அந்த ஓலைகளின் அந்த வெட்டு தெரிகின்ற அளவுக்கு ஓலைப்பாய் படுத்தார்களா இல்லையா? அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா இவ்வாறு அந்த சமூகத்தை, ஒரு முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஒரு நபியை இவ்வாறு சோதிக்கிறார் என்றால் எங்களுக்கு வருகின்ற சோதனைகள் எம்மாத்திரம் என்று நாங்கள் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்தது நாங்கள் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு சோதனையை தருகின்ற பொழுது நாங்கள் என்ன செய்கிறோம்? அல்லாஹ்க்கு ஏசுகிறோம். அல்லாஹ்க்கு கண் இல்லையா? எனக்கு மட்டும்தான் அந்த சோதனையை தர வேண்டும், இப்படியெல்லாம் அல்லாஹ்வை ஏசுகிறோம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத், அல்லாஹ்வுடைய பிடி மிகவும் கடுமையான உறவுகளே. அல்லாஹ் படைத்த ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே 2000 வருடங்களுக்கு முன்னால் இதை பற்றி எல்லாம் கூறியதன் பிறகு அதனை படித்து அறிவில்லாமல் நாங்கள் அல்லாஹ்வுக்கு ஏசுகிறோம் என்றால் நாங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் காரணத்தோடு நாங்கள் என்ன செய்கிறோம்? சோதிக்கப்படுகிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் வாழ்ந்த சஹாபாக்களை பாருங்கள், எந்தவித காரணமுமே இல்லை. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக, வெறுமனே கலிமாவை மொழிந்ததற்காக சோதிக்கப்பட்டார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரலியல்லாஹு அன்ஹு, அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இப்படி பல்வேறு சஹாபாக்கள் வெறுமனே கலிமாவை சொன்னதற்காக, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக, நபியை இவர்தான் எங்களுடைய இறுதி நபி என்று கூறியதற்காக சுடு மணலிலே போட்டு என்ன செய்யப்பட்டார்கள்? வேதனை செய்யப்பட்டார்கள். கப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முஷ்ரிக்கான பெண்ணின் கீழ் அடிமையாக இருக்கிறார்கள். இஸ்லாத்தை ஏற்றுவிட்டார்கள். அவர்களுடைய அந்த எஜமான் ஒரு முஷ்ரிக், இணை வைத்த ஒரு பெண், அவர்களுக்கு கீழால் என்ன செய்கிறார்கள்? இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு மறைமுகமாக இருக்கிறார்கள். ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பேசிய செய்தி என்ன செய்து விட்டது? அந்த எஜமானுக்கு தெரிந்து விட்டது. அந்த எஜமான் என்ன செய்கிறார்? நீ ரசூலுல்லாஹ்வோடு கதைத்தியா? ஆம், நான் கதைத்தேன். அவர்தான் என்னுடைய இறுதி தூதர் என்று என்ன செய்கிறார்கள்? தைரியமாக கூறுகிறார்கள். அப்படி என்றால் நீ இஸ்லாத்தை விட்டுபடி சொன்னார்கள். நான் இஸ்லாத்தை விட மாட்டேன், என்னுடைய இறுதி தூதர் அவர்தான் என்று கூறியதற்காக என்ன செய்யப்பட்டார்கள்? தலையிலே இரும்பை உருக்கி ஊத்தப்பட்டது கப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு. அதே போன்று அவர்களுக்கு என்ன செய்வார்கள்? இரும்பு கவசம் அணிவிக்கப்பட்டு சுடு மணலிலே போட்டு என்ன செய்வார்கள்? வேதனை செய்வார்கள். அவர்கள் அந்த வேதனை தாங்க முடியாமல் அவர்களுடைய இரத்தங்கள் வலிந்து என்ன செய்யும்? ஓடிக்கொண்டிருக்கும். பிற்காலத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்வார்கள்? இவர்களை கப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கூப்பிட்டு கேட்பாங்க, அதாவது உங்களுக்கு தரப்பட்ட வேதனைகள், அல்லாஹ்வுடைய சோதனைகளை பற்றி சொல்லுங்கள் என்று கேட்டதற்கு என்ன செய்வார்கள்? ஒன்றும் கூற மாட்டார்கள். இடுப்பை தூக்கி காட்டுவார்கள். அவர்களுடைய இடுப்பு உருகப்பட்டு அந்த
சூட்டின் காரணமாக அவர்களுடைய இடுப்பு உருக்கப்பட்டு செய்யும், அப்படியே மெல்லியதாக இருக்கும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அந்த இடுப்பை பார்த்துவிட்டு அவர்களுக்கு அப்படி என்றால் அந்த அவர்களுக்கு வழங்கப்பட்ட சோதனைகள் புரிந்துவிட்டது. அந்த இடுப்பை பார்த்து விட்டு சொன்னார்கள், வல்லாஹி அல்லாஹ் மீது ஆணையாக இதற்கு முன்னால் நான் எந்த மனிதருடைய இடுப்பையும் இவ்வாறு பார்த்ததில்லை என்றார்கள். அன்புக்குரியவர்கள், அல்லாஹ் நல்லடியார்களே, அப்படி என்றால் அவர்களுக்கு எந்த அளவுக்கு வேதனை வழங்கப்பட்டிருக்கும். அல்லாஹ் இவர்களுக்கும் இப்படியான ஒரு சோதனை கொடுத்தான். அவர்கள் எவ்வளவு பொறுமை காத்திருக்கிறார்கள். இஸ்லாத்தை விடும்படி கூறியும் இஸ்லாத்தை விடவில்லை. ஏன்? அவர்களுக்கு ஈமான் உறுதியாகின்றது. உறவுகளே, அல்லாஹ் இந்த மார்க்கத்தில் என்னை நிலைத்திருக்க செய்கிறான், அல்லாஹ் இந்த மார்க்கத்திலே எனக்கு தஅவா செய்ய சந்தர்ப்பத்தை அளித்திருக்கிறான் என்று அவர்களுடைய அந்த ஈமான், என்னை அல்லாஹ் காப்பாற்றுவான், என்னை அல்லாஹ் விடுவிப்பான் என்ற ஈமான் அவர்களுடைய உள்ளத்திலே புகுந்ததன் காரணமாக இவ்வளவு சோதனைகளின் போதும் அவர்கள் பொறுமையாக ஈமானை உறுதியாக வைத்துக் கொண்டு கையாண்டதை பார்க்கலாம். அன்பின் ஈமானிய உறவுகளை, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே எந்த ஒரு சோதனை வந்தாலும் அதிலே நாங்கள் ஈமானோடும் பொறுமையோடும் இருக்க பழகிக்கொள்ள வேண்டும் என்று கூறி என்னுடைய முதலாவது உரையை நிறைவேற்றுகிறேன். அல்ஹம்துலில்லாஹ், ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் அஹ்மத். அன்பார்ந்த உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வளவு நேரமும் ஒரு மனிதனுக்கு சோதனை எவ்வாறு வரும், சஹாபாக்களுக்கு சோதனை எவ்வாறு வந்தது, இன்றைய எங்களுடைய இஸ்லாமிய சமூகத்திற்கு சோதனை எவ்வாறு இருக்கிறது என்பதை பார்ப்போம். அதே போன்றுதான் இன்னொரு விடயம், அல்லாஹ் தஆலா அந்த பிள்ளைகளை, இந்த பிள்ளை பாக்கியத்தை அல்மாலு வல் பனூன ஸீனத்துல் ஹயாத்துத் துன்யா, இந்த பிள்ளைகள் சொத்து செல்வங்கள் எல்லாம் இந்த உலக வாழ்க்கையின் அலங்காரம் என்று அல்லாஹ் தஆலா ஒரு இடத்திலே கூறியிருக்கிறார். இந்த பிள்ளைகள் சொத்து செல்வங்கள் இந்த உலக வாழ்க்கையின் அலங்காரம் என்று கூறிய அதே அல் குர்ஆனில் இன்னொரு இடத்தில் அல்லாஹ் தஆலா எவ்வாறு பேசுகிறான் என்றால், வஅலமு அன்னமா அம்வாலக்கும் வலா அவுலாதுக்கும் ஃபித்னா, இந்த சொத்து செல்வங்கள் இந்த பிள்ளைகள் எல்லாம் உங்களுக்கு சோதனை என்று கூறுகிறார். அன்புக்குரிய ஈமானிய உறவுகள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு பிள்ளை இருக்கிறான். அந்த பிள்ளை ஒரு மனிதனுக்கு அலங்காரமாக இருக்கலாம். நல்லது செய்து தாய் தந்தையர்களுடைய சொற்படி நடந்து ஒரு அலங்காரமாக தெரியலாம். ஆனால் எல்லா பிள்ளைகளும் அப்படி இருக்க முடியாது. அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், வஅலமு, அறிந்து கொள்ளுங்கள், அன்னமா அம்வாலுக்கும் வஅவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களோட பிள்ளைகள் உங்களோட சொத்து செல்வங்கள் எல்லாம் உங்களுக்கு சோதனை. அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே நான் ஏற்கனவே சொன்னது போல தந்தும் சோதிப்பான், எடுத்தும் சோதிப்பான். இந்த பிள்ளைகளுடைய விஷயத்திலே அல்லாஹ் தஆலா ஒன்று பிள்ளைகளை கொடுத்து சோதிப்பான், அல்லது பிள்ளைகளை எடுத்து சோதிப்பான், அல்லது பிள்ளைகளை உயிருடன் வாழச் செய்து நோயுற்ற பிள்ளைகளாக, அல்லது இடையிலே மரணிக்கக்கூடிய பிள்ளைகளாக, இப்படி ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமாக சோதிப்பான். அந்த வகையிலே இதே போன்று எங்களுடைய முன்னைய சமூகத்தை எடுத்துக்கொண்டால் அல்லாஹ் தஆலா பல்வேறு சஹாபாக்களுக்கு, பல்வேறு சஹாபிய பெண்மணிகளுக்கு இவ்வாறான சோதனைகளை கொடுத்திருக்கிறார். அதே போன்று நாங்கள் இந்த உலகத்தில் இந்த ஊரில் பார்ப்போமாக இருந்தால் அப்படியான நிலைமைகளை நாங்கள் காண்கிறோம் கண்களால். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவத்தை எடுத்து பார்த்தால் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா எப்படி சோதித்தார்? அவர்களுக்கு பிள்ளை பாக்கியமில்லை, நீண்ட காலமாக பிள்ளை பாக்கியமில்லை. கடைசியாக என்ன செய்கிறான்? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கொடுக்கிறான். கொடுத்து விட்டு எப்படி சோதிக்கிறான் என்று பாருங்கள். கொடுத்து விட்டு முதலாவது என்ன செய்கிறான்? கனவிலே என்ன செய்கிறான்? அறுத்து பலியிடுமாறு கூறுகிறான். நாங்கள் யோசிக்க வேண்டும், எங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, நீண்ட காலத்துக்கு பின்னால் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறோம். அந்த குழந்தையை கொஞ்ச நாளையில அறுத்து பலியிட சொன்னால் எங்களுடைய மனோநிலை அந்த நேரத்தில் எவ்வாறு இருக்கும்? எங்களுடைய மனது எவ்வாறு இருக்கும்? நாங்கள் அந்த வேலையை செய்வதற்கு முற்படுவோம் அவர்களே. ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முற்பட்டார்கள். மகனிடம் வைத்து சொன்னார்கள், இப்படித்தான். அவருடைய மகனும் அதனை மறுக்கவில்லை, ஏற்றுக்கொண்டார்கள். என்ன செய்தார்கள்? அறுப்பதற்காக கூட்டிக் கொண்டு சென்று
அறுக்கின்ற சந்தர்ப்பம் அறுக்க முற்பட்டார்கள். அறுக்கின்ற சந்தர்ப்பத்திலே தான் அல்லாஹ் என்ன செய்தான், சுவர்க்கத்தில் இருந்த ஒரு ஆட்டை என்ன செய்தான், இறக்கி இதனை அறுத்து பலியிடுமாறு கூறினான். அன்புக்குரிய ஈமானிய உறவுகளை, இதுதான் சோதனை. அல்லாஹ் தஆலா பிள்ளைகளை கொடுத்தான். பிள்ளைகளை கொடுத்து எவ்வாறு சோதிக்கிறான் என்று பாருங்கள். அன்பார்ந்த உறவுகளை, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போன்றுதான் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்தார். அவர்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை. எந்த அளவுக்கு என்றால் அவர்களுடைய மனைவி மலடியாகிவிட்டார். எங்களுடைய பாஷையில் மலடி என்றால் குழந்தை பாக்கியம் இல்லை, பெற முடியாது. இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை அடைந்த பிறகு அவர் என்ன செய்யவில்லை, அவருடைய பொறுமையாக இருந்தார்கள். அவ்வளவு காலம் எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, ஆனாலும் பொறுமை காத்தார்கள். ஈமான், அவருடைய ஈமான் உறுதியாக இருந்தது. அல்லாஹ் என்னை படைத்தவன், என்னுடைய ரப்பு எனக்கு தருவான் என்ற அந்த எண்ணம் அவர்களுடைய உள்ளத்தில் இருந்தது. என்ன செய்தார்கள், அல்லாஹ்வை விடவே இல்லை. என்ன செய்தார்கள், பிரார்த்தனை செய்தார்கள். இது நாதா ரப்பஹு நிதான் ஹஃபியா, மென்மையான முறையிலே ரப்பிடத்தில் கேட்கிறார்கள். கேட்டு கேட்டு கடைசியாக இயலாத தருணத்தில் கடைசியாக கேட்கிறார்கள். அல்லாஹ் அவ்வாறான சந்தர்ப்பத்திலே தான் அவனது நன்மாராயங்களை திணிப்பான். அன்புக்குரிய ஈமானிய உறவுகள், அல்லாஹ் நல்லடியார்களே, கால ரப்பி, அவர்களுடைய குறைகளை எவ்வாறு முன்வைக்கிறார்கள் பாருங்கள். என்னுடைய இரட்சகனே, இன்னி வஹனல் அதுமு மின்னி, என்னுடைய எலும்புகள் எல்லாம் பலவீனம் அடைந்து விட்டது யா அல்லாஹ். என்னுடைய எலும்புகள், அதாவது நான் கிழவனாகி விட்டேன், இதற்கு பிறகு என்னால் முடியாது யா அல்லாஹ். வஸ்தால ராசு ஷைபா, என்னுடைய தலை முடிகள் எல்லாம் நரை முடியாகி விட்டது யா அல்லாஹ். நான் வயோதிபத்தின் உச்சகட்டத்தில் இருக்கிறேன். எனக்கு பின்னால் என்னுடைய சொத்து செல்வங்களை நான் என்ன செய்கிறேன், சொத்து செல்வங்களுக்காக பயப்படுகிறேன். பராமரிக்க ஒரு ஆண் குழந்தை இல்லை, பராமரிக்க பிள்ளைகள் இல்லை என்று நான் பயப்படுகிறேன் யா அல்லாஹ். சொல்லிவிட்டு என்னுடைய மனைவி மலடியாக இருக்கிறாள். ஒன்ற புறத்திலிருந்து எனக்கு ஒரு குழந்தையை தாயாவான்னு கேட்கிறாங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இவ்வாறான அவர்களுடைய குறைகளை முன்வைத்து, எனக்கு குழந்தை பாக்கியமில்லை, நான் என்னுடைய மனைவி மலடி, நான் கிழவனாக இருக்கிறேன், ஆனால் நீ நினைத்தால் முடியும் யா அல்லாஹ். நீ நினைத்தால் எனக்கு ஈமான் இருக்கிறது, என்னுடைய ஈமான் உறுதியாக இருக்கிறது. என்னுடைய ஈமானுக்கு அந்த உறுதிக்காக நீ என்ன செய், உண்ட புறத்தில் இருந்து எனக்கு ஒரு குழந்தையை தா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா அந்த பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டானா இல்லையா? அன்புக்குரியவர்களே, எந்த அளவுக்கு என்றால் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், இன்னா நுபஷ்ஷிருக பிகுலாமின் இஸ்முஹு யஹ்யா. ஜக்கரியாவே, உங்களுக்கு நாங்கள் நன்மாராயம் கூறிவிட்டோம், உங்களுக்கு ஒரு ஆண் குழந்தையை நாங்கள் தருகிறோம். எப்படி என்றால் ரப்புல், அல்லாஹ் ரப்பே அந்த பெயரை வைத்து யஹ்யா என்று பெயர் வைத்து என்ன செய்கிறான், ஒரு ஆண் குழந்தையை ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கிறான். அன்பார்ந்த உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது எதன் விளைவாக வந்தது? அல்லாஹ் அவர்களை சோதித்தான், குழந்தை பாக்கியம் கொடுக்காமல் சோதித்தான். அப்பொழுதும் அவர்கள் பொறுமையாக இருந்தார்களா இல்லையா? அவர்கள் அந்த அவர்களுடைய பொறுமையாக இருந்தார்களா இல்லையா? அந்த ஈமான் அவர்களிடத்திலே உறுதியாக இருந்ததா இல்லையா? எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, ஆனால் ரப்பு நினைத்தால் முடியும் என்ற அந்த ஈமான் அவர்களுடைய உள்ளத்தில் இருந்ததன் காரணமாகத்தான் அவர் அந்த யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ரப்பே பெயர் வைத்து கொடுத்தானா இல்லையா? அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, இதுதான் பொறுமையாளர்களுக்கு அல்லாஹ் பஷிரிஸ் சாபிரின் என்று சொல்லுகிறான். பொறுமையாளர்களுக்கு நன்மாராயம் இருக்கிறது என்று சொல்லுகிறான். பொறுமையாளராக இருந்தால் எதனையும் இந்த உலகத்தில் சாதிக்க முடியும். அன்புக்குரியவர்களே, அதே போன்றுதான் நாங்கள் இந்த அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை இந்த தாய் தந்தையர்கள் தங்களுடைய பிள்ளைகளை நல்வழிக்கு கொண்டு வருவது, தங்களுடைய பிள்ளைகளை கெட்ட வழிக்கு கொண்டு போவதும் தாய் தந்தையர்களுடைய கையில் இருக்கிறது. எப்படி என்றால் இதற்கு 2 சம்பவங்கள் சொன்னால் போதும். 2 சம்பவங்களை எடுத்து நோக்கம் என்றால், தாயினுடைய சாபத்திற்கும் தாயினுடைய பதுவாவிற்கும் தாயினுடைய பிரார்த்தனைக்கும் ஒரு பிள்ளை நல்லா வர வேண்டும் என்ற அந்த பிரார்த்தனைக்கு 2 சம்பவம் போதும் உறவுகளே. அதாவது தாயினுடைய பிரார்த்தனை, ஒரு பிள்ளைக்காக நல்ல முறையிலே பிரார்த்திப்பது, இதற்கு ஒரு சம்பவத்தை எடுத்து பார்த்தால் இமாம் சுதைஸ் ரஹ்மத்துல்லாஹ் அவர்களுடைய சம்பவம். அவர்கள் சிறுபராயத்தில் இருக்கிறார்கள் இமாம் சுதைஸ். அப்பொழுது அவருடைய வீட்டிற்கு விருந்து வரப்படுகிறது. தாய் என்ன செய்கிறாள், உணவுகளை எல்லாம் சமைத்து வைத்துவிட்டு முன்னே வைத்திருக்கிறார்கள் விருந்தாளிக்காக. இவர் விளையாடி விட்டு வந்து என்ன செய்கிறார், விளையாட்டுத்தனத்தில் அந்த உணவின் மீது மண்ணெளி தூவி விடுகிறார். இப்பொழுது
இதே சம்பவம் எங்களுடைய வீட்டில் நடந்திருந்தால் எங்களுடைய நிலைமை அங்கே எவ்வாறு இருந்திருக்கும் என்று யோசிக்க வேண்டும். அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, நாங்கள் ஒன்று அந்த பிள்ளை அடித்திருப்போம், இல்ல அந்த பிள்ளை என்னவாவது அன்றைக்கு அந்த பிள்ளைக்கு நடந்திருக்கும், திட்டி மண்ணள்ளி கொட்டியிருப்போம். ஆனால் இமாம் சுதைசியுடைய தாய் அப்படி செய்யவில்லை. பிரார்த்தித்தார்கள், 2 கபைனுக்கும் பொறுப்பாளராக வர வேண்டும், அதாவது மக்காவுடைய பொறுப்புதாரியாக வர வேண்டும் என்ற பிரார்த்தனை அவர்கள் அந்த இடத்திலே மேற்கொண்டார்கள். அன்புக்குரிய உறவுகளை அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுடைய பிள்ளை வீட்டிலே அட்டகாசம் செய்கின்ற பொழுது, உடப்படி செய்கின்ற பொழுது, ஏதாவது எங்களுக்கு நோவினை செய்கின்ற பொழுது, நாங்கள் எப்பவாவது எங்களுடைய குழந்தை நல்லா வர வேண்டும், எங்களுடைய குழந்தையின் வாழ்க்கை முன்னேற்றகரமாக வர வேண்டும், எங்களுடைய குழந்தைக்கு அறிவு ஞானம் வழங்கப்பட வேண்டும் என்று யாராவது பிரார்த்தித்திருக்கிறோமா? அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, அதன் விளைவு நான் என்று பார்க்கலாம். இமாம் சுதைசி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் என்ன செய்கிறார்கள்? 2 கபைனுக்கும் பொறுப்பாக நியமிக்கப்பட்டிருப்பதை பார்க்கலாம். அதே போன்றுதான் தாயுடைய சாபம். இதற்கு ஒரு சம்பவத்தை எடுத்து பார்த்தால், இமாம் ஜுரைஜ் என்ற ஒரு நல்ல மனிதர், இவர் என்ன செய்கிறார்? எந்நேரமும் தொழுது அல்லாஹ்வை பயந்து பக்தியோடு வாழக்கூடிய ஒரு மனிதர். இவர் என்ன செய்கிறார்? ஒரு நாள் தொழுது கொண்டிருக்கிறார். இவருடைய தாய் அவரை அழைக்கிறார். யா ஜுரைஜ், ஜுரைஜே ஜுரைஜே என்று 3 தடவை அழைக்கிறார்கள். ஜுரைஜ் தக்பீர் கட்டி நினைக்கிறார், என்னுடைய தாய் முக்கியமா அல்லாஹ்வோடு உரையாடுவது முக்கியமா? அப்படி நினைத்து விட்டு அல்லாஹ்வோடு உரையாடுவது முக்கியம் என்று அல்லாஹ்வோடு உரையாடி கொண்டே இருக்கிறார். இந்த தாய் 3 முறை கூப்பிட்டோம். அவளுக்கு கோபம் வந்து விட்டது. ஒரு சாபத்தை அந்த இடத்திலே விடுகிறார். நீ ஒரு விபச்சாரியின் கண்ணில் படாமல், ஒரு விபச்சாரியின் கையில் மாட்டாமல் நீ மரணிக்க மாட்டாய் என்ற சாபத்தை விட்டு சென்று விடுகிறார். ஒரு விபச்சாரி என்ன செய்கிறார்? ஒரு ஆட்டிடையனோடு விபச்சாரம் செய்து ஒரு குழந்தையை பெற்றுவிட்டு அந்த சமூகத்திற்கு சொல்லுகிறார், இதோ இந்த இருக்கிறதே இந்த குழந்தை இது ஜுரைஜுடைய குழந்தை. அந்த சமூகம் சொல்லுகிறது, இவ்வளவு நாள் நல்ல மனிதனாக வேடம் போட்டு இருக்கிறார், இந்த குடிசைக்குள்ளே நான் அல்லாஹ்வை தொழுகிறேன் என்று சொல்லி வேடம் போட்டு மக்களை ஏமாத்தி இருக்கிறார், எங்களை ஏமாத்தி இருக்கிறார் என்று அந்த மனிதருக்கு அடித்து அவர்களுடைய அந்த குடிசைகள் நொறுக்கி என்ன செய்கிறார்கள்? நொறுக்கி விடுகிறார்கள். ஏன் உறவுகளே, இது அந்த மனிதருடைய தாயினுடைய சாபம். அப்பொழுது அந்த மனிதர் என்ன செய்கிறார்? துரை அந்த குழந்தையை 2 ரக்காயத்துகள் தொழுது விட்டு அந்த குழந்தையை அப்படியே கையிலே வாங்குகிறார்கள். கையிலே வாங்கிவிட்டு கேட்கிறார், மன் அபூக்க, உன்னுடைய தந்தை யார் என்று அந்த குழந்தையிடத்திலே கேட்கிறார்கள். அந்த குழந்தை சொல்லுகிறது, என்னுடைய தந்தை ஒரு ஆட்டிடையன், என்னுடைய தந்தை ஒரு ஆட்டிடையன் என்று சொல்லுகிறது. இந்த உலகத்திலே சிறு பராயத்தில் இருக்கின்ற பொழுது பேசிய குழந்தைகள் அதுவும் ஒரு குழந்தை உறவுகளே. அப்படி என்றால் இது எதன் விளைவு? அந்த தாயினுடைய சாபம், அதாவது தாயினுடைய பிரார்த்தனை நிராகரிக்கப்படாது. அன்புக்குரிய ஈமான உறவுகளை அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். என்னுடைய பிள்ளைக்கு நான் இப்படியான ஒரு சந்தர்ப்பத்திலே எவ்வாறான பிரார்த்தனை மேற்கொண்டிருக்கிறேன். ஆனால் நாங்களாக இருந்திருந்தால் என்ன செய்திருப்போம்? இமாம் சுதைசி சிறு வயதில் செய்த போது எங்களுடைய வீட்டில் நடந்திருந்தால் நாங்கள் நாசமாப்போ மண்ணாப்போ என்று திட்டிருப்போம். அன்புக்குரியவர்களை, எங்களுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையை நாங்களே குழி தோண்டி புதைக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய பிள்ளை எதிர்காலத்திலே சிறந்ததாக, எதிர்காலத்திலே நல்ல பிள்ளையாக வர வேண்டும் என்றால், சமூகத்தில் மதிக்கப்பட வேண்டிய பிள்ளைகளாக வர வேண்டும் என்றால், நாங்கள் பிள்ளைகள் என்ன செய்தாலும் பொறுமை காத்தவர்களாக, நாங்கள் அவர்களுக்கு பிரார்த்திக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அன்பார்ந்த உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறுதியாக ஒன்றை கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சோதனை எதன் காரணமாக வருகிறது என்று நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். சோதனை வருவதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் கூட நாங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவது மிகவும் குறைவாக இருக்கிறது. அல்லாஹ் பல்வேறு விதமான நிஅமத்துக்களை எங்களுக்கு தந்தும் நாங்கள் அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்ய இல்லை என்றால் அல்லாஹ்வுடைய அந்த சோதனை எங்கள் மீது இறங்குகிறது. அன்புக்குரியவரே, அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், வலக்கத் நஸரக்குமுல்லாஹு பிபத்ரின் வஅன்தும் அதில்லா ஃபத்தகுல்லாஹ வஅன்தும் லஅல்லகும் தத்தகூன். அல்லாஹ் உங்களுக்கு என்ன செய்வான்? உதவி செய்வான். ஒரு கஷ்டம் வந்து விட்டதென்றால் நாங்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறோம், அல்லாஹ்வும் அந்த கஷ்டத்தை
அடைத்து விடுகிறான். அடைத்ததன் பின்னாலும் நாங்கள் நன்றி கட்ட மனிதனாக இந்த உலகத்தில் இருந்தால், அல்லாஹ்வுக்கு ஒரு சுக்ரன் செய்யாவிட்டால் எப்படி இருக்கும் அன்புக்குரியவர்களே? நாங்கள் சாதாரண ஒரு மனிதர் ஒரு பொருளை தந்தால் கூடி அவருக்கு ஜஸாக்கல்லாஹ் ஹைரா என்று சொல்லுகின்ற பழக்கம் இருக்கும் பொழுது, படைத்த ரப்புல் ஆலமீன் இவ்வளவு பெரிய கஷ்டத்தில் இருந்து என்னை காப்பாற்றி இருக்கிறான், அவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்தாமல் போனால் அல்லாஹ்வுடைய சோதனை எங்கள் மீது இறங்கும் உறவுகளே. அதே போன்றுதான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கால் வீங்க அளவுக்கு தொழுதார்கள். ஆயிஷா நாயகி வந்து கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபி நீங்கள் ஏன் இவ்வளவுக்கு கஷ்டப்பட்டு வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுகிறீர்கள் என்று கேட்டதற்கு சொன்னார்கள், அஃபலா அகூன அப்தன் ஷகூரா, நான் அல்லாஹ்வுக்கு ஒரு நன்றி உள்ள அடியானாக இருக்கக்கூடாதா? அன்புக்குரியவர்களே, இவ்வாறான வார்த்தையை பாவித்தார்கள். அப்படி என்றால் நன்றி உள்ள அடியானாக நான் இருக்கக்கூடாதா? இந்த இடத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்றியை முன்னிலைப்படுத்துகிறார்கள். அதே போன்று நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னாவுக்கு மாற்றம் செய்தால் இவ்வாறான சோதனைகள் எங்கள் மீது வரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னாவுக்கு நாங்கள் மாற்றம் செய்தால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதுபானம் அருந்துதல் ஹராம் என்று சொன்னதன் பின்னாலும், சிகரெட் பத்துவது ஹராம் என்று சொன்ன பின்னாலும், வட்டி எடுப்பது ஹராம் என்று சொன்ன பின்னாலும், கடன் படுவது ஹராம், கடன் வட்டி வாங்குவது ஹராம் என்று சொன்னதன் பின்னாலும், விபச்சாரம் செய்வது ஹராம் என்று சொன்னதன் பின்னாலும் நாங்கள் இவ்வாறான சுன்னத்துக்கு மாற்றமான விடயங்களில் நாங்கள் ஈடுபட்டோமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய சோதனை எங்களின் பால் வரும். அதே போலதான் பாவங்கள் அதிகமாக செய்கிறோம். அன்புக்குரியவர்களே, எங்களுடைய வாழ்க்கை பாவத்திலே மூழ்கிக் கொண்டிருக்கிறது. அதுக்காக தௌபா செய்வது கிடையாது, அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து மீளுவது கிடையாது. இப்படி எங்களுடைய வாழ்க்கையில் பாவங்கள் செய்து அதிகரித்துக் கொண்டே இருக்கு. அல்லாஹ் தஆலா அல்-குர்ஆன் எப்படி சொல்கிறான் என்றால், தஹரல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹ்ரி பிமா கஸபத் ஐதீன் நாஸ், கடலிலேயும் தரையிலேயும் பாவங்கள், ஃபஸாதுகள், குழப்பங்கள் அதிகரித்து தோன்றுகின்ற பொழுது, சோதனைகள் தோன்றுகின்ற பொழுது, பிமா கஸபத் ஐதீன் நாஸ், அது அந்த மனிதர்கள் சம்பாதித்துக் கொண்டவை, அவர்களுடைய கைகளால் அவர்களே தேடிக்கொண்டவை என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். அப்படி என்றால் இந்த மனிதன் உலகத்திலே பாவங்கள் செய்கின்ற பொழுது, அவன் சம்பாதித்த பாவங்களை சேர்த்துக் கொள்ளுகின்ற பொழுது இவ்வாறான சோதனைகள் இந்த உலகத்திலே நடக்கும் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். அப்படி என்றால் அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, இவ்வாறான சோதனைகள் வருகின்ற பொழுதும் எங்களுடைய முஸ்லிம் சமூகத்துடைய, எங்களுடைய இஸ்லாமிய சகோதரர்களுடைய நிலைப்பாடு எவ்வாறு இருக்கிறது தெரியுமா? இவ்வாறான ஒரு சோதனை ஏற்படுகின்ற பொழுது, இவ்வாறான ஒரு கஷ்டம், துன்பம், துயரம் ஏற்படுகின்ற பொழுதுதான் எங்களுடைய சகோதரர்களுக்கு, எங்களுடைய உறவினர்களுக்கு, எங்களுடைய குடும்பங்களுக்கு, எங்களுடைய ஊர் மக்களுக்கு நாங்கள் உதவி செய்கின்ற சந்தர்ப்பத்தில் எங்களுடைய இஸ்லாமிய சமூகம் என்ன செய்கிறது என்று தெரியுமா? இந்த இஸ்லாமிய சமூகம் அவர்களை இன்னும் கஷ்டப்படுத்துகிறது, அவர்களை இன்னும் சோதனைக்குள்ளாகிறது. எப்படி என்று தெரியுமா? அன்புக்குரிய உறவுகளே, சில ஊர்களில் தண்ணீர் இல்லாமல், குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாமல் 3 நாட்கள் இருந்தார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் 50 ரூபாய் 40 ரூபாய் வித்த தண்ணீரை அந்த சந்தர்ப்பம் பயன்படுத்தி என்ன செய்தார்கள்? 80 ரூபாய் 100 ரூபாய்க்கு விட்டார்கள். அன்புக்குரிய ஈமானிய உறவுகளை அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படி என்றால் எங்களுடைய மனோநிலை எப்படி இருக்கிறது? அந்த சோதனையின் போதும், அல்லாஹ்வுடைய சோதனை எங்களை ஆட்கொண்ட போதும் எங்களுடைய நிலைமை இவ்வாறு இருக்கிறது என்றால், எங்களுடைய குடும்பங்களுக்கு உதவி செய்கின்ற சந்தர்ப்பத்தில், எங்களுடைய ஊரார்களுக்கு, உறவினர்களுக்கு உதவுகின்ற சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கு நாங்கள் அநியாயம் செய்கிறோம் என்றால், இவ்வாறான ஒரு கஷ்ட நிலைமையில் அநியாயம் செய்கிறோம் என்றால் அல்லாஹ் தஆலாவிடத்தில் நாளை மறுமையிலே பதில் கூற கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இவர்களுக்காக தண்டனை எவ்வாறு இருக்கும் என்று நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, எனவே அல்லாஹ்வுடைய சோதனைகள் வருகின்ற பொழுது நாங்கள் பொறுமையுடனும் அல்லாஹ்வின் பக்கம் ஈமான் கொண்டவர்களாக, அல்லாஹ் எங்களை காப்பாற்றுவான், அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்வான் என்ற நம்பிக்கை ஆணித்தரமாக எங்களுடைய உள்ளத்தில் பதித்து நாளை மறுமையிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தை அடைவோமாக என்று கூறி விடைபெறுகிறேன். வாக்கிறு தாவான் அல்ஹம்துலில்லாஹி.